பிரியமான தேவனுடைய பிள்ளைகளாம், நேரடியாக தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். என்னோடு கூட சேர்ந்து அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்திற்கு உடைய வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளும்படி நான் தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆவது அதிகாரத்திற்கு நம்முடைய வேத புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரை நாம் வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்தே வாசிக்கலாம். ஆமென். சேர்ந்து என்னோடு கூட இணைந்து வாசிப்பீங்களா? பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 9லிருந்து வாசிப்போம். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று காணப்படும்படிக்கு இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்புவதற்கு தகுதியாயிருக்கும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். கரங்களை உயர்த்தி சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களெல்லாம் பார்க்குறப்ப சந்தோஷமா இருக்குது. இந்த மாலை வேளையில ஏக்கத்தோட கர்த்தருடைய வார்த்தையை சத்தியத்தை கேட்டு இன்னும் ஆண்டவரை அதிகமாக அறிய வேண்டும் என்கிற ஏக்கத்தோட வந்திருக்கிறீங்க. உண்மைதானே? ஹல்லேலூயா. அதாவது பல நேரங்களில் குறிப்பாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சுட்டேன், என்னால் முடிஞ்சதை செஞ்சுட்டேன், இவ்வளவுதான் என்னால் என்ன செய்ய முடியுது, செய்ய முடிந்தது அப்படின்ற வார்த்தையை நம்ம ஒவ்வொருவரும் பல நேரங்களில் சொல்றோம். ஊழியர்களாக நம்ம சொல்லுவோம், என்னால் எவ்வளவு செய்ய முடியுமோ நான் ஊழியத்தை செஞ்சுட்டேன் அப்படின்னு. விசுவாசிகளாகி நீங்கள் சொல்வீங்க, என்னால் எவ்வளவு ஜெபிக்க முடியுமோ அவ்வளவு நான் ஜெபிச்சு பார்த்துட்டேன், இவ்வளவுதான் பரிசுத்தமா வாழ முடியும், இதுக்கு மேல என்னால பரிசுத்தமா வாழ முடியல, ரொம்ப தடுமாறுறேன், இப்படி இவ்வளவுதான் என்னால முடியும் அப்படின்னு பல நேரங்கள் நம்ம எல்லாருமே இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த வார்த்தையை ரொம்ப எளிதாக நம்ம வாயில சொல்லிடுறோம். ஆனா உண்மை என்னன்னா, ஒரு ஆண்டுடைய பிள்ளையாக என்னால இவ்வளவுதான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட், இட்ஸ் a statement of failure. அது தோல்வியிலிருந்து வரக்கூடிய அல்லது தோற்று போனவர்கள் பேசுகிற ஒரு வார்த்தை தான் அது. இவ்வளவுதான் என்னால முடியும்னு சொல்லுகிற வார்த்தை தோல்வியை நோக்கி போகிறவர்கள் அல்லது வாழ்க்கையில தோற்று போனவர்கள் பேசுகிற வார்த்தை. உண்மையாகவே ஆண்டுடைய பாதத்தில் நீங்கள் அமர்ந்து, தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து, தேவனுடைய பிரசன்னத்தில் அமர்ந்து நம்மை நாமே கொஞ்சம் சுய பரிசோதனை செய்து கொண்டோம் என்றால், அல்லது நமக்குள்ள இருக்கிற தேவனுடைய பலன் எத்தகையது, நம்மோடு கூட இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், ஆமென், நம்மை நிரப்பி இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஆமென் தன்மை உள்ளவர் என்பதை உணர்ந்தீங்கன்னா, நீங்களும் நானும் இதுவரை உணராத, உயராத, எட்டாத உயரங்களுக்கு செல்ல முடியும் என்பதை நம்ம என்ன செய்ய முடியும், கண்டுகொள்ள முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மறு சொல்லுகிற இவ்வளவுதான் என்னால செய்ய முடியும் என்று சொல்லுகிறவர்கள் தேவனுடைய பாதத்தில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நம்ம கூட இருக்கிற ஆண்டவர் எவ்வளவு பெரியவரா இருக்கிறார் என்பதை மட்டும் நீங்கள் உணர்ந்தீர்கள் என்றால், நிச்சயமா சொல்றேன், இதுவரை நீங்கள் காணாத, ஆமென், எட்டாத உயரங்களை அடைய முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென் என்று சொல்ல விரும்புறவங்க சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பவுல் அதைத்தான் சொல்றார். இதை மையமாக வைத்து தான் இந்த மாலை வேளையில நான் உங்களோடு கூட பேச போகிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென், நிச்சயமா நீங்க ரொம்ப பாக்கியம் பெற்றவர்கள். இன்னையிலிருந்து 4 நாட்களுக்கு உங்களோட நான் என்ன செய்ய போறேன்,
உட்காந்து ஒரு 7 செய்தியாக நான் கொடுக்க போறேன். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். வேற வழியே இல்லை. இந்த 4 நாட்களும் என் முகத்தை தான் நீங்க என்ன செஞ்சாகணும், பார்த்தாகணும், என் சத்தத்தை தான் நீங்க கேட்டாகணும். ஆனா உண்மையாக சொல்லுகிற, நிச்சயமா உங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த 4 நாட்கள் கொண்டு வரும் என்பதுல எந்த சந்தேகமுமே இல்லை. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். சரி, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனங்களை எழுதும் போது அவன் வாழ்க்கையில ஒரு சாதாரணமான ஒரு சாமானியமான மனிதனாக என்ன வெற்றியெல்லாம் இந்த உலகத்தில் பெற முடியுமோ அத்தனை வெற்றிகளை பெற்று ஜெயித்த ஒரு மனிதனாக பவுல் இருக்கிறார். அதாவது இதுக்கு மேல வெற்றின்னு ஜெயம்னு ஒரு விஷயத்தை பார்க்கணும்னு பவுலுக்கு அவசியமே இல்லை. இன்ஃபேக்ட் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே எல்லா விதங்களிலேயும் வாழ்க்கையில மிகப்பெரிய ஜெயத்தை பெற்றவர், வெற்றியை பெற்றவர். இதெல்லாம் லைஃப்ல அடையணும் அப்படின்னு நீங்க எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பாகவே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செஞ்சவர், அடைந்தவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பவுலுக்கு 2 பாஸ்போர்ட் இருக்கு. உங்களுக்கு எத்தனை பாஸ்போர்ட் இருக்கு? ஒன்னு கூட இல்லையா? ஒன்னு கூடயே இல்லையா? ஆனா பவுலுக்கு எத்தனை பாஸ்போர்ட் இருந்தது? 2 பாஸ்போர்ட் இருந்தது. ஒன்னு ரோமனுடைய சிட்டிசனாக, அன்றைக்கு இருந்த மிகப்பெரிய சாம்ராஜ்யமாகிய ரோம பட்டணத்தினுடைய பிரஜையாக ஒரு சிட்டிசன்ஷிப், அந்த பாஸ்போர்ட்டை வச்சிருந்தார். 2வது இஸ்ரவேல்ல அமேன் அமேன் கோத்திரங்கள்ல, குறிப்பாய் பென்யமீன் கோத்திரம், கோத்திரங்கள்லயே ரொம்ப சிறப்பான கோத்திரம் பென்யமீன் கோத்திரம். என்னன்னா யாக்கோபுடைய பிள்ளைகள்ல 12 பிள்ளைகள்ல 11 பேர் எங்க பிறந்தாங்க? இஸ்ரேலுக்கு வெளியே பிறந்தாங்க. வெளியே பிறந்து உள்ள பாஸ்போர்ட் வாங்கினவங்க. ஆனா பவுல் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் எந்த கோத்திரத்தில் பிறந்தவர்? பென்யமீன். பென்யமீன் எங்க பிறந்தவனா, அவன் 12 கோத்திரத்துல உள்ள எருசலேமுக்குள்ள, அதாவது இஸ்ரேலுக்குள்ள வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியில பிறந்தவர் யார்? அப்போஸ்தலனாகிய பவுல் பிறந்த கோத்திராகவே அவருக்கு என்ன பாஸ்போர்ட் இருக்கு? இஸ்ரேலுடைய பாஸ்போர்ட். ஸோ டுவல் சிட்டிசன்ஷிப் பெற்றவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ பிறப்புன்னு வரும்போது, பிரஜைன்னு வரும்போது ஒரு பெருமைக்குரிய ஒரு இடத்துல பவுல் இருக்கிறார். இன்ஃபேக்ட் அவரே அதே பிலிப்பியருக்கு எழுதுற 3ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது, ஆமென், மாம்சத்தின்படி பெருமை பாராட்ட வேண்டும் என்று வந்தால் பெருமைப்பட வேண்டிய விஷயங்கள் நிறைய என்கிட்ட இருக்கும்பார். அன்னைக்கு இருந்த மிகப்பெரிய ரபியாகிய கமாலியேல் என்று சொல்லப்படக்கூடிய ரபியினுடைய பாதங்கள்ல உட்கார்ந்து 1 அல்ல 2 அல்ல, கிட்டத்தட்ட பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் 17 வருஷம் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். எத்தனை வருஷம்? 17 இயர்ஸ். 17 வருஷம் கமாலியேல் என்கிற ஒரு மிகப்பெரிய ரபியினுடைய பாதத்தில் அமர்ந்து கற்றுக்கொண்டு ஆமென் பட்டம் பெற்ற ஒரு பெரிய ஒரு பெருமையும் பவுலுக்கு உண்டு. பரிசேயனுக்கு பரிசேயன், எபிரேயனுக்கு எபிரேயன், யூதனுக்கு யூதன், ரோமனுக்கு ரோமன், எல்லா விதங்களிலும் மாம்சத்தின்படி பெருமை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் பவுல் பெருமையா பேசுறதுக்கு அவ்வளவு விஷயங்கள் அவன் லைஃப்ல என்ன செஞ்சிச்சு, இருந்துச்சு. நம்ம ஒண்ணுமே இல்லைனாலும் நம்ம என்ன சொல்லிக்கிறோம், முடிஞ்ச அளவு என் வாழ்க்கையில் என்ன செஞ்சுட்டேன், செஞ்சு பார்த்துட்டு இதுக்கு மேல என்னால் என்ன செய்ய முடியும் நாம நினைக்கிறோம். ஆனா இயேசுவை அறிவதற்கு முன்பாகவே பவுலுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகள் என்ன செய்தவர், பெற்று புகழ் பெற்ற ஒரு மனிதனாக விளங்கினவர் அப்போஸ்தலனாகிய பவுல். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமொழியில சொல்லுங்க பார்க்கலாம். இன்ஃபேக்ட் அவருடைய பேர் பவுல் என்று சொல்லுகிறதை விட உண்மையாக அவருடைய பேர் என்னது, ஷவுல். எல்லாரும் சொல்லுங்க என்னது, ஷவுல். அவர் தன்னுடைய பெயரை அவர்தான் என்னவாக மாற்றிக்கொள்வார், பவுல்னு மாற்றிக்கொள்வார். ஏன் மாற்றிக்கொள்வார் தெரியுமா உங்களுக்கு? ஆமென். அதாவது பவுலை தேவன் சவுலை தேவன் என்னவா மாத்தல, பவுலாலாம் மாத்தல. அது நம்மளா சொல்லிக்கிறது. ஆண்டவர் சவுலை என்னவா மாற்றினார், பவுலாக மாற்றினார் என்று சொல்லி. ஆண்டவர் ஒரு நாளும் சவுல பவுலா மாற்றல. ஷாவுல் அப்படின்னா தேவனால் தேடப்பட்டவன் என்ற அர்த்தம். எல்லாரும் சொல்லுங்க, சவுல் என்றால் என்ன அர்த்தம், தேவனால் தேட. பழைய ஏற்பாட்டில் ஒரு சவுல் இருக்கான். அவன் எதை தேடி போனான், கழுதையை தேடி போனவனை தேவன் என்ன செஞ்சார், தேடி சென்று அவனை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாற்றினார். ஷாவுல், சவுல் என்றால் தேவனால தேடப்பட்டவன், ஆஸ்க்ட் ஆஃப் காட், தேவனால தேடப்பட்டவன் என்ற அர்த்தம். இந்த சவுல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே அவனுக்கு என்ன ஆசை தெரியுமா, முதல்ல எப்படி ஆகிலும் ரோம்ல இருக்கக்கூடிய ஆமென் அந்த ராஜாவுக்கு, சீசர் என்று அழைக்கப்பட்ட ரோம ராஜாவுக்கு போய் நான் என்ன செய்யணும், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்கிற வைராக்கியத்தில்
அன்றைக்கு ரோம் ஆளுகை செய்த எல்லா இடங்கள்லையும் பொதுவாக அழைக்கப்பட்ட ஒரு பொதுவான பெயரா இருந்த பெயர் என்ன? பவுலோஸ் என்கிற பெயர். எல்லாம் சொல்லுங்க, என்ன பேரு? எல்லாம் சொல்லுங்க, என்ன பேரு? பவுலோஸ் என்கிற பேர் அன்றைக்கு ஜெனரலான பேர். அது ஒரு கிறிஸ்தவ பேர் அல்ல. அது அன்றைக்கு இருந்து வழக்கப்பட்ட. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம ஊர்ல தமிழ்நாட்டில் ஒரு குமார் அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கோங்களேன். அது பொதுவா எல்லாராலும் அழைக்கப்படக்கூடிய ஒரு, எல்லாருமே அது உங்க பேருக்கு முன்னாடி என்ன வச்சுக்குவாங்க, அப்படி ஒரு பேரை வைத்துக் கொள்வார்கள். அஃப்கோர்ஸ் அதுபோல பவுலோஸ் என்கிற பேர் எல்லாராலும் வழங்கப்பட்ட பேருனால, ஒருவேளை நான் என் பெயரை ஷவுல் என்பதை காட்டிலும் எப்படி அழைத்துக் கொண்டால், பவுலோஸ் என்று அழைத்துக் கொண்டால் ரோம பிரஜையாகிய நான் எளிதாக சீசரை போய் சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கும், ஏதுவாக இருக்கும் என்று சொல்லிதான் இவன் நினைச்சு தன்னுடைய பேரை பவுலோஸ் என்று மாற்றிக்கொள்ளுவான். ஆகவே தவறில் அவனை சவுல்னு கூப்பிட்டாலும் தப்பு இல்லை, பவுல்னு கூப்பிட்டாலும் தப்பு இல்லை. எனிவே பாருங்க, அவன் சாதாரணமான மனிதன் அல்ல. ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். இதை விட ஒரு பெரிய அவன் மேன்மை பாராட்டுவதற்கு அல்லது பெருமைப்பட்டுக் கொள்வதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு வசனத்தை நான் சொல்லுகிறேன். அதே பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், ஆமென், 3ஆம் அதிகாரம் 9ஆவது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிங்க பார்க்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 9ஆவது வசனம் வாசிங்க. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவராய் இராமல். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி சொன்ன போல் 7ஆவது வசனத்தை படிங்க பார்க்கலாம் எல்லாரும் சேர்ந்து. 13 கற்பனைகள் இருக்கு, 10 இல்ல, 10 இருக்கு, 11 இருக்கு, 12 இருக்கு, 50 இருக்கு, 100 இருக்கு, 200 இருக்கு, 300 இருக்கு, 613 கற்பனைகள். எத்தனை பேர் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க சொல்ல முடியும்? சரி, உங்களுக்கு தெரிஞ்சது 10 இல்லையா? இந்த 10 சொல்லக்கூடிய இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய இந்த கற்பனைகளுடைய நீதி கூட என்னை குற்றப்படுத்த முடியாது. இந்த 10 கற்பனைகள் என்னை குற்றப்படுத்த முடியாதுன்னு சொல்றாங்க. யாரோ ஒருத்தர் இந்த கை தூக்கி ஆடுங்க பார்க்கலாம். யாரோ ஒருத்தர். 613 வேண்டாம் பிரதர், எத்தனை போதும்? 10 நியாயப்பிரமாணம் சொல்லக்கூடிய இந்த 10 கற்பனைகள், கட்டளைகள் அல்ல. சரியா சொல்லணும், என்னன்னு சொல்லக்கூடாது. இனிமேல் என்ன சொல்ற? 10 கட்டளைகள் அல்ல. வேதவசனம் என்ன சொல்லுது? 10 கற்பனைகள் என்று சொல்லுது. 10 கற்பனைகளுடைய அந்த நீதிக்கு முன்னாடி பாஸ்டர் நான் யாரா இருக்கிறேன்? நான் நீதி உள்ளவனாக இருக்கிறேன் என்று யாராவது தைரியமா சொல்ல முடியுமா? முடியாது. ஒரு வழியில சொல்லுங்க பார்க்கலாம். சரி, களவு தான் செய்யல விடுங்க, விபச்சாரம் தான் செய்யல விடுங்க, ஆனா ஸ்தோத்திரம் பொய் சாட்சி இன்னைக்கு காலையில இருந்து கூட ஒரு 3 பொய்யை நான் சொல்லிட்டேன் அப்படின்னு மனசுல சொல்றீங்களா? அப்படின்னு பிறன் பொருளை இச்சியாதிருப்பாயாக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நான் என்ன சொல்றேன்னா, ஆனா பவுல் என்ன பெருமை சொல்றாருன்னா, 10 கற்பனைகள் அல்ல, நியாயப்பிரமாணத்தினுடைய 613 கற்பனைகளுக்கு முன்பாக நிற்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், அவைகளுடைய நீதியின்படி நான் என்ன செய்யப்படுவேன்? குற்றம் சாட்டப்படாதவன் சொன்னா பவுல் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கணும் யோசிச்சு பாருங்க. நான் சொல்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக இருக்கிறேன் என்று காணப்படும்படிக்கு. கரங்களை ஒரு துறையில சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமொழியில சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பெரிய பட்டியல் அப்போஸ்தலனாகிய பவுல் பெருமைக்குரிய விஷயங்களை சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இவைகள் எல்லாவற்றையும் பெருமை பேசுற நானு பிதாவாகிய தேவனுக்கு முன்னாடி போய் நான் நிற்க வேண்டும் என்றால் என் பிறப்பிலிருந்து ஆரம்பித்து நியாயப்பிரமாணத்தினுடைய 613 கட்டளைகளையும் பின்பற்றினதுனால நான் தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கோ அல்லது என்னுடைய தேவனால் நான் ஏற்றுக்கொள்வதற்கோ இவைகள் அனைத்தும் என்னது? போதுமானதல்ல. தேவனிடத்தில் சேருவதற்கு போதுமானதல்ல, பரலோகம் போவதற்கு இது போதுமானதல்ல, நித்திய ஜீவனை பெறுவதற்கு இது போதுமானதல்ல. நான் இவைகள் எல்லாவற்றையும் பெற்றிருந்தோம், நான் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்றால், தேவனிடத்துக்கு போக வேண்டும் என்றால் இயேசுவை தவிர வேற வழி இல்லைன்னு சொன்னவர் பவுல். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் அதற்காக மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்ல உற்சாகமா ஹalleluya. சத்தம் ஒரு அலையில சொல்லுங்களேன், நல்ல ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அருமையான மாலை வேளையில் இந்த கன்வென்ஷன் கூட்டத்தினுடைய முதல் நாளில் நம்ம கிட்ட கூட as a Pentecostal கிறிஸ்தவர்களாக, பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவர்களாக, ஆமென், பவுலிடத்தில் இருக்கக்கூடிய இந்த பெருமைகள் நம்ம இடத்துல இருக்கலாம். நம்ம இடத்துல சில சுய நீதியுடையவளா இருக்கலாம்.
என்ன போல யாரும் பாட்டு பாட முடியாது, என்ன போல யாரும் உபவாசிக்க முடியாது, என்ன போல உபவாசம் ஜெபிக்க முடியாது, என்ன போல யாரும் முழங்கால நிற்க முடியாது, என்ன போலன்னு சில நேரங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்களும் நானும் பவுலை போல ஆமென் சுயநீதி பேசுகிறவளா இருக்கலாம். ஆனால் பவுல் சொல்கிறார், இவ்வளவு பெருமைக்குரிய விஷயங்கள் என்னிடத்தில் இருந்தாலோ இவைகள் எதுவுமே தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கு என்னை தகுதிப்படுத்தவில்லை, அல்லது இந்த வாழ்க்கையில் அவைகள் எதுவுமே என்ன செய்யல, சாட்டிஸ்ஃபை பண்ணல, திருப்திப்படுத்தலன்னு சொல்லிட்டு எது தன்னை திருப்திப்படுத்துகிறது என்பதை பவுல் சொன்னான் என்பதுதான் இந்த மாலைவேளையினுடைய செய்தியா இருக்க போகிறது. ஒரு நிலையில சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா, சத்தம் ஒரு நிலையில சொல்லுங்க பார்க்கலாம். சொல்றது உங்களுக்கு புரியுதாமா? இவ்வளவு பெருமைக்குரிய விஷயங்கள் உடைய பவுல் ஒரு கட்டத்தில் ஒரு முடிவுக்கு வருகிறான். ஈவன் நியாய பிரமாணம் கூட என்ன செய்ய முடியாது, குற்றம் சாட்ட முடியாத அளவுக்கு என்னிடத்தில் நீதி உள்ள கிரியைகள் இருந்தாலும் ராஜாதி ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்பதற்கு அது போதுமானதல்ல, அது என்ன திருப்திப்படுத்தலன்னு சொல்லிட்டு எது உண்மையாக பவுலை திருப்திப்படுத்தினது அப்படின்றத இந்த மாலை வேளையினுடைய செய்தியினுடைய சாராம்சமாக இருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளை, இந்த மாலை வேளையில இந்த கன்வென்ஷன் கூட்டத்தினுடைய முதல் நாளில் சபைக்குள்ள இருந்தோ அல்லது சபைக்கு வெளியே இருந்தோ கேட்டுக்கொண்டவர்களை சொல்லுகிறேன், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் திருப்தி அடைந்து போதும் என்கிற நிலையில போதுமான அளவு நான் வளர்ந்து விட்டேன், இதுக்கு மேல வளர்றதுக்கு என்ன இருக்குது, இதுக்கு மேல ஜெபிக்கிறதுக்கு என்ன இருக்கு, இதுக்கு மேல பரிசுத்தமா வாழ்றதுக்கு என்ன இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நோ 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 நோ. இன்றைக்கு பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்டு ஆண்டவரை இன்னும் உம்மை அறிய வேண்டும், இன்னும் உம்மில் அதிக பலப்பட வேண்டும், இன்னும் நான் பரிசுத்தமாக வேண்டும், இன்னும் உம்மை அறிய வேண்டும் என்கிற பிரயாணத்தை இன்னையிலிருந்து நாம் இன்னும் அதிகமாய் தொடர போகிறோம். எத்தனை பேர் என்னோடு கூட இணைந்து கொள்ள விரும்புறீங்க? நல்ல கைகளை உயர்த்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமுறையில சொல்லுங்க பார்க்கலாம். சரி, எது பவுலை திருப்திப்படுத்துச்சு? படிப்பா இல்ல, பணமா இல்ல, புகழா இல்ல, அந்தஸ்தா இல்ல, கட்டின வீடா இல்ல. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இது எதுவும் பவுலை திருப்திப்படுத்தல. எது திருப்திப்படுத்தினதாக சொல்லுகிறார் என்றால், 9வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை வாசிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று காணப்படும்படிக்கு. எல்லாரும் சேர்ந்து சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று காணப்படும்படி. நான் சொன்னது எல்லாரும் சேர்ந்து சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் தயவு செய்து. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று காணப்படுவது எனக்கு என்னவா இருக்குது? திருப்தியா இருக்குது. satisfied to be found in him, satisfied to be found in him. ஒரு நிலையில சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பவுலை யாராவது பார்த்தாங்கன்னா அவங்க பார்த்து என்ன சொல்லணும்னா, இவர் ரொம்ப பெரிய படிச்சவர்னு சொல்றதுல எனக்கு பெரிய சந்தோஷம் இல்லை, இவர் நிறைய புகழை சம்பாதிச்சிருக்கிறார்ன்றதுல பெரிய சந்தோஷம் இல்லை, இவர் மிகப்பெரிய பங்களாவை கட்டி இருக்கிறார் என்பதுல சந்தோஷம் இல்லை, மிக பிரபலமான ஒரு ஊழியக்காரர் என்று என்னை குறித்து சொல்லப்படுறதுல எனக்கு பெரிய சந்தோஷம் இல்லை, இவர் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார் என்று இவரை பற்றி சொல்லப்படும் என்றால் நான் அதை பத்தி ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு நான் சொல்றேன், எத்தனை பேர் இந்த கன்வென்ஷன் கூட்டத்தின் மாலை வேளையில் வந்திருக்கிற நீங்கள் சொல்ல முடியும், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று மற்றவர்கள் என்னை பார்த்து சொல்ல முடியும் என்று? Can you say to your heart, உடைய இருதயை பார்த்து நீங்க சொல்ல முடியுமா, என்னை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்னவென்று? இந்த சகோதரன், இந்த சகோதரி, இந்த வாலிப தம்பி, இந்த வாலிப தங்கச்சி எங்க இருக்கிறாங்க? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்கள், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்கள். If you want to find him, go and find in Jesus Christ. அவர்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் எங்க கண்டுபிடிங்க? கிறிஸ்துவுக்குள் கண்டுபிடிங்க என்று உங்களை குறித்து சாட்சி சொல்ல முடியுமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சிம்பிளா சொல்ல போனா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், என்னுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் யார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என்னுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் யார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பவுல் போகாத ஒரு ஊரே கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவர் எருசலேம் போயிருக்கிறார், ரோமுக்கு போயிருக்கிறார், பிலிப்பு போயிருக்கிறார், ஆமென், தெசலோனிக்கே போயிருக்கிறார், கலாத்தி பட்டணம் போயிருக்கிறார், ஆமென், நேம் இட். பல ஐரோப்பாவுடைய பல பட்டணங்களை சுற்றி திரிந்த பவுல் சொல்லுகிறார், ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், ஆமென், நான் இந்த ஊரை சேர்ந்தவன், அந்த ஊரை சேர்ந்தவன், ஆமென், இவ்வளவு படித்தவன், இவ்வளவு புகழ் பெற்றவன் என்று என்னை குறித்து பேசப்படுகிறத எனக்கு திருப்தி கொடுக்கவில்லை. மாறாக இவன் எங்க இருக்கிறான்? கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறான்
இருக்கிறான், இந்த சகோதரி, இந்த சகோதரன் கிறிஸ்துவுக்குள் காணப்படுகிறான் என்று என்னை குறித்து சொல்லப்படும் என்றால் அதுதான் எனக்கு சாட்டிஸ்பாக்சனை கொண்டு வரும். கரங்களை உயர்த்துறலிலே சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமுறையிலே சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நேற்றுக்கு நடந்த ஒரு சம்பவம். நேற்றுக்கு என்னுடைய பாஸ்போர்ட்டை ரெனியூவல் பண்ணுவதற்காக கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு நான் போயிருந்தேன். ஸோ என்னுடைய பாஸ்போர்ட் முடியுது, இது என்னுடைய 4வது பாஸ்போர்ட் முடிஞ்சு என்னுடைய ரெனியூவலுக்காக நான் நேற்றுக்கு கோயம்புத்தூரில் இருக்கிற பாஸ்போர்ட் ஆஃபீஸில் போயிட்டு என் பாஸ்போர்ட்டை கொடுத்த உடனே அந்த ஆஃபீஸர் உட்காந்து என் பாஸ்போர்ட் அப்படியே ஓப்பன் பண்ணி பேஜ் பை பேஜாக பார்த்துட்டு அவர் சொன்னார், உலகம் சுற்றும் வாலிபனாக இருக்கீங்களே அப்படின்னு என்கிட்ட. ஆமென். எதையுமே பார்க்கல, என்கிட்ட எந்த ஐடியும் கேட்கல, எந்த ஒரு அடையாளத்தையும் கேட்கல, எந்த ஒரு ப்ரூஃபையும் கேட்கல. என் பாஸ்போர்ட்டை மட்டும் இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு என்ன செஞ்சார், ஆமென் இதை எடுத்துகிட்டு போங்க உங்கள் வீட்டுக்கு பாஸ்போர்ட் என்ன செஞ்சிடும் வந்துரும்னு சொன்னார். அவ்வளவு ஸ்டாம்பிங்ஸே பாஸ்போர்ட்டில் இருக்குது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இன்னைக்கு ஊழியக்காரர்களாக எங்களை போன்றவர்களுக்கு இது பெருமையாக நினைக்கலாம். இந்த நாடுகளுக்கு போனோம், எத்தனை நாடுகளை நாங்கள் கால் வச்சிருக்கிறோம், எத்தனை மிகப்பெரிய கூட்டங்களை நாங்கள் பேசியிருக்கிறோம் என்பது. ஆனால் பவுலுக்கு அது ஒரு நாள் என்ன செய்யலை, சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கல, திருப்தியை கொடுக்கல. மிக அழகாய் சொல்கிறார், ஆமென் நீங்களும் நானும் ஆமென் ஆமென் அடையாத உயரத்தை வெற்றியை பெற்ற பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவுக்குள் நான் காணப்படுகிறேன் என்பதில் தான் என்னவா இருக்கிறேன், நான் பெருமைப்படுகிறேன் என்று சொல்லி. எத்தனை பேர் இந்த மாலை வேளையில் நீங்க சொல்ல விரும்புறீங்க, நானும் கிறிஸ்துவுக்குள் ஆமென் இருக்கிறேன் என்று காணப்படுகிற ஒரு விசுவாசியாய் நான் மாற வேண்டும் என்று கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் ஒரு பணக்காரனாக அல்ல, ஒரு கோடீஸ்வரனாக அல்ல ஆண்டவரே, ஒரு செல்வந்தனாக அல்ல. என்ன குறித்து இந்த உலகம் சொல்லணும், இவன் இவள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான் என்று சொல்லுங்க சத்தமா. யாருக்குள்ள இருக்கிறாங்க, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான். ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி, இன்னைக்கு கர்த்தர் உன்னோட தான் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ எங்கே இருக்க வேண்டும், யாருக்குள்ள இருக்க வேண்டும், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாக இருக்கிறவளாக காணப்பட வேண்டும். அதுதான் பவுலுக்கு என்னத்தை கொடுத்துச்சு, சாட்டிஸ்ஃபேக்ஷனை, திருப்தியை கொடுத்துச்சு. கர்த்தர் உங்களோட பேசினார்னா கரங்களை உயர்த்தி சத்தம் ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம், சத்தம் ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது ஆமென் ஸ்தோத்திரம், பவுல் சொல்கிறார் பாருங்க, அதே 9வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் படிங்க. கொஞ்சம் மானிட்டர் வைங்க, மானிட்டர் அதிகம் வேணும், மானிட்டர் வேணும். ஆமென் ரைட். மறுபடியும் பிலிப்பியருக்கு எழுதின 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை படிங்க பார்க்கலாம் எல்லாரும் சேர்ந்து. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிற நீதியை உடையவனா இருந்துச்சு. கரங்களை உயர்த்தி வழியில சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது பவுலுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன தெரியுமா? முதல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன, எங்க இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று காணப்படுவத மிகப்பெரிய திருப்தியா பவுல் பார்த்தாரு. இங்க ரெண்டாவது எதை மிகப்பெரிய திருப்தின்னு பார்க்கிறார் தெரியுமா, கிறிஸ்துவினால் வருகிற ஆசீர்வாதத்தை பெற்றது. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, யாருனால வர ஆசீர்வாதம், சத்தமா சொல்லுங்க, எதனால வர ஆசீர்வாதம், சத்தமா சொல்லுங்க, எதனால வர ஆசீர்வாதம், அவரால் வர ஆசீர்வாதம் என்ன, பணமா, புகழா, பேரா, செல்வமா, நகையா? இன்னைக்கு கூட்டங்களுக்கு போகிற ஜனங்கள் என்ன சத்தியத்தை, என்ன பிரசங்கத்தை எதிர்பார்த்து போறாங்கன்னா, இன்னைக்கு கர்த்தர் எனக்கு என்ன ஆசீர்வாதம் தருவார், ஆமென், இன்னைக்கு என் பாக்கெட்ல என்ன கிடைக்கும், என் பேங்க்ல எவ்வளவு அமௌண்ட் ஆண்டவர் போடுவார், என் கடனை அடைப்பாரா, என் பிரச்சனையை மாற்றுவாரா? இதுதான் இன்னைக்கு பல பேருடைய கேள்வியா இருக்கிறது. ஆனால் நான் சொல்றேன் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மிக தெளிவாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவினால் உண்டாகிற நீதி. சத்தமா சொல்லுங்க, யாருனால உண்டாகிற நீதி, சத்தமா சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, எதனால உண்டாகிற நீதி. மானிட்டர் அவ்வளவுதான் கிடைக்குமா பிரதர்? மானிட்டர் இல்லாதனால த்ரோட் கட்டுது எனக்கு, விசில் வருமோ? கவனிங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாய் சொல்லுகிறார், ஆண்டவரிடத்தில் நான் பெற்ற மிகப்பெரிய ஆசீர்வாதம் எது தெரியுமா, அவரால் வருகிற நீதி. எல்லாம் சொல்லுங்க, யாரால் வருகிற நீதி, யாரால் வருகிற நீதி,
கிறிஸ்துவினால் வருகிற நீதி. ஆமென். நியாயப்பிரமாணத்தினுடைய 613 கட்டளைகளை பின்பற்றுகிறதுனால வரக்கூடிய சுயநீதி எனக்கு வேண்டாம். மாறாக கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறதுனால, விசுவாசத்தினால் இலவசமாய் எனக்கு கிடைத்த அந்த நீதியைத்தான் நான் மிகப்பெரிய ஆசீர்வாதமா ஆமென் என்ன செய்றேன், நினைக்கிறேன்னு பவுல் சொல்றார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் பாவிகளாக அந்த இடத்துல வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் நீதிமான அந்த இடத்துல வந்திருக்கிறீங்க? ரெண்டுக்குமே கை தூக்கலையா? சரி, மறுபடியும் வேணா உங்ககிட்ட கேட்குறேன். யாரெல்லாம் உங்களை பாவின்னு நீங்க நினைக்கிறீங்க? கை ஊத்தி காமிங்க பார்க்கலாம். 1 2 கமா நல்லா வைத்துங்க பார்க்கலாம். 1 2 3. பாஸ்டர், நாளைக்கு ஞானஸ்தான ஆராதனைக்கு ரெடி ஆகிக்கோங்க, உங்களுக்கு மறுபடியும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, சரி, யாரெல்லாம் அங்கே நீதிமான்கள் இருக்கீங்க? கை ஊத்தி காட்டுங்க பார்க்கலாம். ஆஹா, இப்ப எல்கேஜி பாடம்ல எடுக்க வேண்டியதா இருக்குது. நான் கொஞ்சம் ஆழமா போகலாம்ல நினைச்சேன். ஒரு அல்லிலே சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல பொதுவாக இங்க கையை உயர்த்த மாட்டாங்களா? அப்படி எதுவும் இருக்கா? கேட்ட கேள்விக்கு கையெல்லாம் உயர்த்த மாட்டாங்களா? நான் 2 கேள்வி கேட்டேன். நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். உண்மையிலே ஐ எம் ரியலி ஷாக்ட். நான் வேற லெவலில் நினச்சி நான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிருபங்கள் எடுத்து பேசலான்னு நான் வந்தா, நீங்கள் என்னடானா எத்தனை பாவிகள் இருக்கீங்கன்னு ஒரு 10 பேர் கையை தூக்குறீங்க. யாரெல்லாம் நீதிமான்கள் அப்படின்னு கேட்டால் யாருமே என்ன செய்யலை, கையை தூக்கலன்றது எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சத்தியத்தை வெளியிலேருந்து கேட்டுட்டு இருக்காங்களா? ஆஹா, சரி, நம்ம பிரசங்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல அடிப்படை விஷயத்தை சொல்லிடுறது என்னுடைய கடமையாக இருக்கிறது. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, கவனிங்க, சப்ஜெக்ட்லேயே இருப்போம், ஆனாலும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு? விசுவாசத்தினால் உண்டாகிற தேவ நீதியை பெற்றிருக்கிறதுனால நான் என்ன இருக்கிறேன், திருப்தி அடைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன? கவனிங்க, நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர். நீங்களும் நானும் அவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக பாவிகளாக இருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். அவரை சொல்லுங்க, அவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக யாரா இருக்கிறோம்? பாவிகளாக இருக்கிறோம். சத்தமுறையிலே சொல்லுங்க, என்ன இருக்கிறோம்? சரி, சிம்பிளா நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த பிரசங்கம் முடியறதுக்குள்ள நீங்க ஒரு முடிவு பண்ணணும், நீங்க நீதிமானா நீங்க பாவியான்னு. ஏன்னா இல்லாட்ட நம்ம அடுத்த லெவலுக்கு உங்களை நான் பிரசங்கத்தில் கொண்டு போக முடியாது. இது முதல் நாள் முதல் வேலையா இருக்கிறதுனால இதனால உங்களுக்கு நல்லா தெளிவுபடுத்திட்டு நாம் அடுத்தடுத்த நிலைக்கு போவோம். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமுறையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இந்த செய்தி உங்களை லக்கை நோக்கி தொடர கொண்டு போகக்கூடிய செய்திக்கு நேராக கொண்டு போகணும்னு நான் நினைச்சா, நீங்க என்னடானா நீதிமான் எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு கேட்டாலே கையை தூக்காம இருக்கிறது எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. ஒருவேளை கேள்வி உங்களுக்கு புரியலையோ என்னமோ தெரியல, நான் நல்ல விளக்கி சொன்னதுக்கு அப்புறம் நீங்க கை தூக்குறீங்களான்னு பார்ப்போம். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமுறையிலே சொல்லுங்க பார்க்கலாம். கவனிங்க, எஸ், நாம் ஒரு நாள்ல பாவிகளா இருந்தோம், தேவனுக்கு அந்நியர்களா இருந்தோம், தேவனை விட்டு தூரமா இருந்தோம், துரோகிகளா இருந்தோம். ஒரு 4 விஷயத்தை வேகமா சொல்றேன், மனசுல வச்சுக்கோங்க. நான் ஒவ்வொரு கூட்டங்கள்ல சொல்ற ஒரு காரியம், குறிப்பாக சுவிசேஷ கூட்டங்கள்ல நான் சொல்லும் பொழுது இந்த காரியத்தை சொல்வேன். இப்போ உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர். சொல்லுங்க சத்தமா, நம்முடைய ஆண்டவர் யாரு? எல்லா சின்ன பிள்ளைங்களும் கவனிங்க, வாலிப பிள்ளைகளும் கவனிங்க. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தம். பரிசுத்தம் உள்ள அந்த தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாரும் யாரா இருக்கிறோம்? பாவிகளா இருக்கிறோம். சத்தமா சொல்லுங்க, யாரா இருக்கிறோம்? ஆகவே கவனிங்க, அவருக்கு முன்பாக நீங்களும் நானும் பாவிகளா இருக்கிறதுனால நாம அவரை அடைய வேண்டும், அவரை சேர வேண்டும் என்றால் நம்முடைய பாவத்திற்காக ஒரு பலி செலுத்தப்பட வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, நம்முடைய பாவத்திற்காக. சோ பாவியாகிய மனிதன் பரிசுத்தமான தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்றால், அல்லது தேவனை அடைய வேண்டும் என்றால், அவன் பாவத்திற்காக என்ன செலுத்தப்பட வேண்டும்? ஒரு பலி செலுத்தப்பட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். முதல் பாயிண்ட் புரிஞ்சுச்சா? ரைட். ரெண்டாவது, நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவர். நம்முடைய தேவன். ரெண்டாவது, நான் பாவியா இருக்கிறதுனால என்னுடைய பாவத்து நிமித்தமாய்
தேவனுடைய கோபத்திற்கு ஆளானவனா இருக்கிறேன். எங்க நான் சொன்ன சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய பாவத்து நிமித்தமா தேவனுடைய கோபத்திற்கு ஆளானவனா இருக்கிறேன். மறுபடியும் நான் சொன்ன சொல்லுங்க, தேவனுடைய கோபத்திற்கு ஆளானவனாய். ஆகவே என் மேல விழ வேண்டிய தேவனுடைய கோபத்தை தன்மேல் ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு பரிகாரம் தேவை. எல்லாம் சொல்லுங்க, என்ன தேவை? சத்தமா தேவை. என்ன தேவை? சத்தமா சொல்லுங்க, என்ன தேவை? முதல்ல என்ன தேவை? பலி தேவை. ரெண்டாவது என்ன தேவை? பரிகாரம். மூணாவது, நான் பாவியா இருக்கிறதுனால நான் தேவனை விட்டு தூரமா போயிருக்கிறேன். சத்தமா சொல்லுங்க, என்ன? தேவனை விட்டு. சத்தமா சொல்லுங்க, தேவனை விட்டு. அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? பரிசுத்தமானவராக இருக்கிறார். நான் பாவியா இருக்கிறதுனால அவரை விட்டு தூரமா போகிறேன். ஆகவே தேவனோடு என்னை சேர்த்து வைப்பதற்கு, ஆமென், ஒப்புரவாக்குவதற்கு, ஆமென், எனக்கு ஒரு, ஆமென், மீடியேட்டர், ஒரு நடுவர், ஒப்புரவாக்குகிறவர் தேவை. உண்மையா இல்லையா? ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டு பேரை சேர்த்து வைக்கணும்னா சேர்த்து வைக்கிறதுக்கு ஒருத்தர் என்ன தேவை? ஒரு மீடியேட்டர், ஒரு ஒப்புரவாக்குகிறவர் தேவை. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நடுவர் தேவை, ஒரு மத்தியஸ்தர் தேவை. நான்காவது, அவர் பரிசுத்தமான தேவன். நான் பாவியாக இருக்கிறேன். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நான் பாவியா இருக்கிறதுனால பாவத்திற்கு அடிமையா இருக்கிறேன். சத்தமா சொல்லுங்க, எதுக்கு அடிமையா இருக்கிறேன்? ஆகவே நான் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறதுனால என்னை அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்கு ஒரு மீட்பர் தேவை. சத்தமா சொல்லுங்க, யார் தேவை? எழுதிக்கணும். ரைட்? கவனிங்க, இதெல்லாம் குறிச்சு வச்சுக்கோங்க. அடிப்படை விஷயம். 4 விஷயத்தை சொன்னேன். அவர் பரிசுத்தமான தேவன். நான் பாவியா இருக்கிறதுனால என் பாவம் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு பலி தேவை. ஆமென். நான் பாவியா இருக்கிறதுனால நான் தேவனுடைய கோபத்திற்கு ஆளானவனா இருக்கிறேன். ஆகவே என் மேல விழ வேண்டிய கோபத்தை தன்மேல் ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு பரிகாரம் தேவை. நான் பாவியா இருக்கிறதுனால தேவனுக்கு தூரமா இருக்கிறேன். தேவனோடு சேர்த்து வைப்பதற்கு ஒரு மத்தியஸ்தர் தேவை. நான் பாவியா இருக்கிறேன். ஆகவே பாவத்திற்கு கீழாக அடிமையாக விற்கப்பட்டிருக்கிறேன். ஆகவே என்னை பாவத்திலிருந்து மீட்பதற்கு ஒரு மீட்பர் தேவை. தேவையா? அப்ப எனக்கு ஒரு பலி தேவை. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, என்ன தேவை? ரெண்டாவது பரிகாரம் தேவை. மூணாவது மத்தியஸ்தர் தேவை. நாலாவது மீட்பர் தேவை. எங்க மனப்படமா சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா. முதல்ல யார் தேவை? பலி தேவை. ரெண்டாவது பரிகாரம் தேவை. மூணாவது மத்தியஸ்தர் தேவை. இது 4 நமக்காக செய்து முடித்த ஒரே தெய்வம் இருப்பார் என்றால் அது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நல்ல உற்சாகமா கைகளை தட்டி, உற்சாகமா கைகளை தட்டி. ஹல்லேலூயா. அவர்தான் என்னுடைய பரிகார பலி. அவர்தான் என்னுடைய பரிகாரம். அவர்தான் என்னுடைய மத்தியஸ்தர். அவர்தான் என்னுடைய மீட்பர். இவைகள் அனைத்தையும் ஒருவராகவே எனக்காக செய்து முடித்து என்னை தன்னுடைய பிள்ளையாக மாற்றின ஒரு தெய்வம் இருப்பார் என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் சொல்றதுல எனக்கு தயக்கமே இல்லை. ஒரு நாளும் பயப்பட மாட்டேன். நல்லா கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கவனி, ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமொழியிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த ஆண்டவருடைய இந்த செய்தியை, நற்செய்தியை நீங்கள் கேட்ட பொழுது உங்கள் வாழ்க்கைக்கு ஆண்டவருக்கு என்ன செஞ்சீங்க? ஒப்பு கொடுத்தீங்க. ஒப்பு கொடுத்தீங்களா இல்லையா? எத்தனை பேர் ஒப்பு கொடுத்தீங்க ஆண்டவருக்கு? சுவிசேஷத்தை கேட்ட பொழுது உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தவங்களா ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஒப்பு கொடுத்த அன்னைக்கே கர்த்தர் உங்களுடைய பாவங்களை மன்னிச்சாரா இல்லையா? மன்னிச்சாரா இல்லையா? மன்னிச்சாருன்ற மொத்த கையை வைத்து காமிங்க பார்க்கலாம். யாருடைய பாவங்களை மன்னிச்சாரா? மன்னிச்சுட்டார்ல. ஒரு நிலையில சொல்லுங்க பார்க்கலாம். அன்னைக்கே உங்களுடைய பாவங்களை மன்னித்த அன்றைக்கே கர்த்தர் உங்களை நீதிமானா மாற்றி இருக்கிறார். என்னவா மாற்றி இருக்கிறாரு? சத்தமா சொல்லுங்க, என்னவா மாற்றி இருக்கிறாரு? சத்தமா சொல்லுங்க, என்னவா மாற்றி இருக்கிறாரு? கவனிங்க, உங்களுக்கு விளக்கி சொல்லுகிறேன். அதாவது நான் ஒரு தப்பு செஞ்சுட்டேன், ஒரு பாவம் பண்ணிட்டேன். சரி, இப்படி எடுத்துக்கோமே, இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பேங்க்ல 1 லட்ச ரூபா கொள்ளை அடிச்சிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படின்னு வச்சுக்கிடுங்க, சரியா? அப்படி உண்மையாக நடக்கல பிரதர். இப்போ என்னை பிடிச்சிட்டாங்க போலீஸ். என்னை கொண்டு போய் எங்கே நிறுத்துறாங்க? கோர்ட்டில். யாருக்கு முன்னாடி? ஜட்ஜுக்கு முன்னாடி நிறுத்துறாங்க. உடனே ஜட்ஜுக்கிட்ட நான் சொல்கிறேன், ஐயா நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன செஞ்சிருங்க, மன்னிச்சிருங்க. நிச்சயமா இப்போ இருக்கக்கூடிய கோர்ட்டில் எந்த ஜட்ஜும் நீங்கள் செய்த தப்புக்கு என்ன செய்ய மாட்டாங்க, உங்களை மன்னிக்க மாட்டாங்க. செய்த தவறுக்கு கண்டிப்பாக ஒரு 10 நாளாவது உள்ளே போட்டு 4 சாத்தாவது சாத்தாமல் வீட்டுக்கு விட மாட்டாங்க.
ஒருவேளை நீங்க போய் உங்க ஜட்ஜிக்கிட்ட என்ன செய்யுங்க, ஐயா மன்னிச்சிருங்கன்னு உடனே உங்களுக்காக அவர் பரிந்து பேசி நீங்க செலுத்த வேண்டிய அந்த தண்டனை தொகையை அவர் செலுத்தி உங்களை விடுதலை ஆக்குகிறார் என்றால் அன்றைக்கு நீங்கள் பெற்றது என்னது? மன்னிப்பு. எல்லாரும் சொல்லுங்க, என்ன பெற்றுட்டேன்? இதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு செஞ்சார். நீங்களும் நானும் ஒரு நாள்ல செய்த பாவத்தை, ஆமென், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவரிடத்துல வந்து ஆகவே என்னைக்குமே உன் பேர் ஜான் ரூபன் யாருன்னு தான் வரும். ரெக்கார்ட்ல திருடன் தான் என்ன செய்யும்? வரும். உண்மையா இல்லையா? சத்தமொழியில சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்க பாவத்தை மன்னிச்சிட்டாரா? தயக்கத்தோட இருக்கீங்க, மன்னிச்சிட்டாருங்க. நல்லா கையை உயர்த்து அலையில சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, நம்பிக்கையோட சொல்லுங்க. ஐயோ, இதை நம்ப வைக்கிறதுக்கு எனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு, இந்த 4 நாள் என்ன செய்ய போறனோ தெரியலையே. மன்னிச்சிட்டாரு. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய கேள்வி என்னன்னா, மன்னிக்கப்பட்டது நீங்க, ஆனா நீங்க செய்த பாவம் ரெக்கார்ட்ல இருக்கா இல்லையா? இருக்கா சிஸ்டர்? தங்கச்சி சொல்லம்மா, ரெக்கார்ட்ல இருக்கா? ரெக்கார்ட்ல இருக்கா? இதுதான் நம்ம பிரச்சனையே. யாரெல்லாம் நீதிமான்கள் கையை உயர்த்துங்க நான் கேட்டபோது உங்களால ஏன் உயர்த்த முடியல தெரியுமா? நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க செய்த பாவம் வந்து ஆண்டவருடைய ரெக்கார்ட்ல அப்படியே இருக்குன்னு. இல்ல இல்ல, இது நீங்களும் நானும் அறிய வேண்டிய மிக அடிப்படையான சத்தியம். இப்ப அந்த ஜட்ஜு கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, தம்பி நான் என்ன செய்யறேன்னா, நீ செய்த பாவத்தை மன்னித்தது போல அந்த பாவத்தினுடைய ரெக்கார்டை நான் என்ன செய்ய போறேன்? அழிக்க போறேன். அதை எக்ஸ்பஞ்ச் பண்ண போறேன். அது ரெக்கார்ட்ல இல்லாம பண்ண போறேன். அதாவது இதுக்கு முன்னாடி நீ திருடுனதே இல்லைன்ற, திருட்டுனா என்னன்னு உனக்கு தெரியாது அப்படின்ற ஒரு நிலைக்கு உன்னை கொண்டு போறேன். இதுக்கு முன்னாடி நீ என்ன செஞ்சது? திருடினதே இல்லை அப்படின்ற நிலையை நான் ரெக்கார்ட்ல எழுத போகிறேன்னு சொல்லி ரெக்கார்ட்ல இருந்தே அழிக்கிறார் பாருங்க. அதுதான் நீதிமானாக்கப்படுதல். சொல்லுங்க, அதுதான் என்னது? சத்தமா சொல்லுங்க, அதுதான் என்னது? நீதிமானாக்கப்படுதல். என்ன அர்த்தம்னா, ஒருபோதும் பாவம் செய்யாதவன் என்கிற நிலையை எனக்கு கொடுப்பது. ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமொழியில சொல்லுங்க பார்க்கலாம். நீதிமானாக்கப்படுதல் என்னது? ஒருபோதும் நான் பாவம் செய்யவில்லை என்கிற நிலையை இலவசமாக எனக்கு ஆண்டவர் கொடுப்பது. ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். இது ஒரு கவர்மெண்ட்னால கொடுக்க முடியுமா? ஒரு அரசாங்கத்தினால கொடுக்க முடியுமா? ஒரு மதத்தால கொடுக்க முடியுமா? நான் சேலஞ்ச் பண்றேன், யாராலும் கொடுக்க முடியாத இந்த நீதிமான் என்கிற நிலையை உனக்கு இலவசமாக கொடுக்கிற ஒரு தெய்வம் இருக்கும் என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நல்ல உற்சாகமா கைகளை தட்டி ஹல்லேலூயா. அதனாலதான் பவுல் சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தினால, நியாயப்பிரமாணத்தினுடைய ஒவ்வொரு 613 கட்டளைகளையும் நான் பின்பற்றுகிறதுனால எனக்கு வரக்கூடிய சுயநீதி அல்ல, பாவியாகிய நான் அவருக்கு முன்னாடி போய் நின்று ஆண்டவரை என்னை மன்னியும் என்று கேட்ட பொழுது, அவர் விசுவாசித்த பொழுது என்னுடைய விசுவாசத்தை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு அவர் என்னை நீதிமான் என்று பிரகடனப்படுத்தினதுனால, நியாயப்பிரமாணத்தினால் அல்ல, அவர் எனக்கு கொடுத்த அவருடைய நீதி நான் என்னவா இருக்கிறேன்? நீதிமானா இருக்கிறேன் என்று பவுல் சொல்றார். நல்ல கைகளை உயர்த்துறால சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் முறையில சொல்லுங்களேன். இப்ப கேட்கிறேன், யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிச்சீங்க? யாரெல்லாம் மன்னிக்கப்பட்டீங்க? மன்னிக்கப்பட்ட அன்னைக்கே ஆண்டவர் ரெக்கார்ட்ல இருந்து ஆண்டவர் எல்லாத்தையும் அழிச்சிட்டாருன்னு இப்ப நம்புறவங்க எத்தனை பேரு? சந்தேகம் இல்லாம கையில வைத்துங்க பார்க்கலாம். அப்ப ரெக்கார்ட்ல அழிச்சிட்டாங்கன்னா நீங்க பாவிகளா நீதிமான்களா? இப்ப யாரெல்லாம் நீதிமான்கள்? நல்லா நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் பிரதர் நீங்க நீதிமான் இல்லையா? சொல்லுங்க. இப்ப நம்ம யாரு? பாவிகள் அல்ல. இப்ப என்ன பிரச்சனைன்னா, ஐயோ நீ காலையில கூட போய் சொன்னே, அதான் இன்னைக்கு என்ன செய்ய முடியல,
நீதிமான் என் கையை தூக்க முடியலன்றது நம்முடைய பிரச்சனை. அதுக்கு வர அதையும் சொல்லி ஒரு அழில சொல்லுங்க பார்க்கலாம். நான் நீதிமான் என்கிற உணர்வு இல்லாதபடினால்தான் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள், சோர்வுகள், மேபி சில நேரங்கள் நாம செய்யக்கூடிய தவறுகளின் நிமித்தமாக சோர்ந்து போய், தளர்ந்து போய் விழுந்து விடுகிறோம். இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த கிருபாசன திருச்சபையினுடைய இந்த ஆமென் முதல் நாள் கன்வென்ஷனுக்கு வந்திருக்கிற இங்க உட்கார்ந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உன் சொந்த இரட்சகராக நீ ஏற்றுக்கொண்டிருப்பாய் என்றால் நீ பாவி அல்ல, நீ யாரா இருக்கிற? நீதிமானா இருக்கிறாய். என்னைக்கு நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாயோ அன்றைக்கு உன்னை மன்னிக்க மட்டுமில்ல, ஒரு நாளும் நீ பாவம் செய்யாத நீதிமான் என்று ஆண்டவர் உன்னை மாற்றல, ஆண்டவர் உன்னை அழைக்கிறாரு. அதான் இங்கிலீஷ்ல நீதிமான் என்கிற வேர்ட்ல அல்லது நீதிமான் ஆக்கப்படுதல் என்ற வார்த்தையை ஆங்கிலத்தில் ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. எல்லாரும் சொல்லுங்க, என்ன சொல்லுவாங்க? which means it's a word used in the court. கோர்ட்ல பயன்படுத்தப்படுகிற வார்த்தை நீதிமான் ஆக்கப்படுதல். அப்படின்னா சட்டபூர்வமாக தேவன் என்னை நீதிமான் என்று அழைக்கிறார். ஒரு அழில சொல்லுங்க பார்க்கலாம். எங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க என்ன பாவின்னு பார்த்தா எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை, தேவன் என்ன நீதிமான் என்னைக்கோ எழுதிட்டான்னு சொல்லுங்க பார்க்க. சொல்லுங்க சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. யார் என்ன பாவின்னு சொன்ன எனக்கு பத்தி கவலை இல்லை, ஏன்னா என் தேவன் என்னை என்னவென்று அழைக்கிறார்? நீதிமான் என்று பிரகடனப்படுத்தி விட்டார், அழைத்து விட்டார். கரங்களை உயர்த்தி ஒரு அழில சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமுறையில சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் உங்களோட பேசுறாரா? சொல்லுங்களேன், மறுபடியும் சொல்லுங்க. நான் பாவி இல்லை, நான் நீதிமான். சத்தமா, நான் பாவி இல்லை, நான் நீதிமான். சத்தமா சொல்லுங்க, நான் பாவி இல்லை, நான் நீதிமான். பவுல் என்ன சொல்றாருன்னா, எனக்கு நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்ததுனால வர நீதியில் என்னல்ல, திருப்தி இல்லை, இலவசமா இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த அவருடைய நீதியை ஆசீர்வாதமா பெற்றிருக்கிறேன். இதுதான் எனக்கு பெரிய ஆசீர்வாதம். நான் சொல்றேன், நீங்க ஏழையா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், பேங்க்ல பணம் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், வியாதி சுகமா இருக்கலாம், சுகமாகாம இருக்கலாம், உங்க ஜெபம் கேட்கப்பட்டிருக்கலாம், கேட்கப்படாது இருக்கலாம். அதெல்லாம் பெரிய ஆசீர்வாதம் இல்ல. மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இந்த மாலை வேளையில, இந்த கன்வென்ஷன் கூட்டத்தினுடைய முதல் நாள்ல இந்த இடத்துல நீ நீதிமானாக உட்கார்ந்து இருப்பது. நல்ல கை தட்டி, அதுதான் பெரிய ஆசீர்வாதம். நீ என்னவா உட்கார்ந்து இருக்கிற? நீதிமானாக உட்கார்ந்து இருக்கிற. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் சேலஞ்ச் பண்ண முடியும். இந்த சத்தத்தை வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் நான் சவால் விட முடியும். ஒருவேளை உன்னுடைய தெய்வங்கள் உன் பாவங்களை மன்னிப்பதாக நினைக்கலாம், ஆனால் உன்னுடைய தெய்வம் அதை போலவே உன்னை மாற்ற முடியுமா? ஆனா ஏன் நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவரை போல என்னை நீதி உள்ளவனாக மாற்ற அவரால் மட்டும்தான் முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அவர் எனக்கு கொடுத்திருக்கிற நீதி நற்கிரியினால் உண்டாகிற சுயநீதி அல்ல, அவர் எனக்கு கொடுத்திருக்கிற நீதி அவருடைய நீதி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பவுல் சொல்றாரு, என்னை எது திருப்திப்படுத்தது? அவருடைய நீதியை நான் பெற்றிருக்கிறேன். இதை விட பெரிய சந்தோஷம் என்னம்மா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இந்த மாலை வேளையில இப்ப புரியுது பாஸ்டர், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன்? நல்ல கை வைத்து காமிங்க பார்க்கலாம். சத்தமுறையில சொல்லுங்க பார்க்கலாம். கவனிங்க, முடியல கவனிங்க. இன்னொரு விஷயத்தை சொல்றேன். இப்ப மறுபடியும் குற்றவாளி கூண்டுல இருந்து கீழே போறீங்க. முதல்ல பாவியா போனீங்க, ரெண்டாவது என்னமா போறீங்க? இப்போ நீதிமானா, மன்னிக்கப்பட்டவனா மாத்திரமல்ல, ரெக்கார்ட்ல இருந்து என்ன செய்யப்பட்டிருக்கிறது? உங்களுடைய எல்லா பழைய பாவங்கள் அழிக்கப்பட்டவனா, ஒரு நாளும் பாவம் செய்யாதவனை போல நீதிமானா கம்பீரமா தெருவில் நடந்து போறீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யார் உங்களை குற்றப்படுத்தினா நீங்க என்ன சொல்றீங்க? நான் யாரு? நீதிமான் அப்படின்னு சொல்லிட்டே போகும்போது மறுபடியும் ஜட்ஜு கூப்பிடுறாரு, திரும்பவா திரும்பவா அப்படின்னு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மறுபடியும் கூண்டுல போய் நிக்கிறீங்க. இப்ப மனசுக்கு பயம் வந்துருச்சு. ஜட்ஜு மன்னிச்சிங்க, சரி, மன்னிச்சதோட ரெக்கார்டில் இருந்து என்ன செஞ்சீங்க? அழிச்சிங்க, சரி, என்ன நீதிமானா மாத்தினீங்க, மறுபடியும் கூப்பிட்டீங்கன்னா ஜட்ஜு சொல்றாரு, உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால இன்னையிலிருந்து உன்னை என் பிள்ளையா தத்தெடுத்துக் கொள்ள விரும்புறேன்னா எப்படி இருக்கும்? என் பிள்ளையா உன்னை, அதுதான் புத்திர சுவிகாரம். எல்லாம் சொல்லுங்க, அது என்னது? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்னது? ஆங்கிலத்தில் அடாப்ஷன் சொல்ல. எல்லாம் சொல்லுங்க. இந்த ஜட்ஜ் என்ன செய்யறாருன்னா, அந்த மனிதனை தன்னுடைய மகனாக ஏற்றுக்கொள்கிறார். பாவியாக இருந்தவனை மன்னித்தது மாத்திரமல்ல, மன்னிக்கப்பட்டவனை நீதிமானாக்கினது மாத்திரமல்ல, நீதிமானாக்கப்பட்டவனை என்னவா மாத்துறாரு? புத்திரனாக மாற்றுகிறார். என்றால் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற நீங்களும் நானும் அவருக்கு அந்நியர் அல்ல, அவருடைய பிள்ளைகள்
பிள்ளைகளாக இருக்கிறோம். நல்ல 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 கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க யாரா மாறிட்டீங்க? சத்தமா என்னவா மாறிட்டீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இனிமேல் அவர் எனக்கு ஜட்ஜ் இல்ல, இனிமேல் அவர் எனக்கு அப்பா. கொஞ்ச நேரம் முன்னாடி என் பாவத்திற்கு எனக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய ஜட்ஜா இருந்தவர் இப்ப என்னவா மாறிட்டார்? எனக்கு சொல்லுங்க சத்தமா, என்னவா மாறிட்டாரு? சத்தமா சொல்லுங்க, என்னவா மாறிட்டாரு? அதனாலதான் ஆமென் ஸ்தோத்திரம். பைபிள் சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறார், அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார். இப்ப வீட்டுக்கு போகும்போது நான் யாரா போறேன்? பாவியா போறேன்னா? நீதிமானா போறேன்னா? இப்ப என்னவா போறேன்? யார் வீட்டுக்கு போறேன்? என் வீட்டுக்கு போறேன்னா அவர் வீட்டுக்கு போறேன்னா? அவர் வீட்டுக்கு, அப்பா வீட்டுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடையதெல்லாம் என்னுடையதாக மாறி விடுகிறது. whatever belongs to him it belongs to me. அவருடையதெல்லாம் யாருடைய மாறுது? என்னுடைய மாறுது. நான் பிள்ளையா மாறிட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இனிமேலும் அவர் எனக்கு யாரு கிடையாது, ஜட்ஜ் இல்ல, அவர் யாரு? அப்பா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமொழியில சொல்லுங்க பார்க்கலாம். கவனிங்க, இப்பதான் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறார். யாருக்குள்ளெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்? இங்க காமிங்க பார்க்கலாம், கை உயர்த்தி. எதுக்காவது கை உயர்த்தி காமிங்களே. யாருக்குள்ளெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு? இல்லன்னா சொல்லுங்க, அதுக்குன்னு தனி ஒரு கூட்டத்தை வைப்போம். எதுக்கு பரிசுத்த ஆவியானவர் வச்சாரு? சும்மா கையை தட்டி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசுறதுக்கா? ஆமென். பரிசுத்த ஆவி எதுக்காக வச்சாரு? இங்க இருந்து அங்க போய் அங்க இருந்து இங்க வர்றதுக்கா? இல்ல. எதுக்காக வச்சாரு தெரியுமா? நீங்கள் அவருடைய பிள்ளைகள் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு உங்களுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிற அவருடைய கேரண்டி, அச்சாரமாய் இருக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப யாருக்குள்ளெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வந்து விட்டாரோ, பரிசுத்த ஆவியானவர் எதற்காக வருகிறார்னா, நீங்கள் அவருடைய பிள்ளைகள் என்பதற்கு முத்திரை. எல்லாம் சொல்லுங்க, என்னது? வீடு வாங்க போறீங்க, ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போறீங்க, பத்திரத்தெல்லாம் எழுதுறீங்க, நீங்க தான் டைப் பண்றீங்க, நீங்க தான் பத்திரத்தை கொண்டு போய் என்ன செய்றீங்க? எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் ரெஜிஸ்டர்ட்ட கொடுத்ததோனுக்கா ரெஜிஸ்டர் என்ன செய்யணும்? அந்த பத்திரத்துல சொல்லுங்க, என்ன வைக்கணும்? முத்திரை வைக்கணும். முத்திரை வச்சாதான் அந்த பத்திரம் என்ன செய்யும்? செல்லுபடியாகும். அதே போலதான் பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்குள்ள பிதாவாக வைக்கும் பொழுது என்ன வைக்கிறார் தெரியுமா? இவர் இனிமேலும் என்னுடைய பிள்ளை என்பதற்கு என்னவா இருக்கிறாரு? அச்சாரமாய் முத்திரையாக இருக்கிறார். நல்ல கைகளை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதை விட பெரிய ஆசீர்வாதம் என்ன இருக்கு? இப்ப கேட்கிறேன், பாவிகள்லாம் கைகளை உயர்த்துற அல்லேலூயா சொல்லுங்களேன். இனிமேல் எந்த பாஸ்டர் கேட்டாலும் அல்லேலூயா சொல்லக்கூடாது. புரியுதா? ஏன்னா எந்த சர்ச்சில் போய் இந்த கேள்வியை கேட்டோம்னா எப்படி ஒரு 10 பேர் அல்லேலூயா சொல்லிடுவாங்க. இப்ப நான் கேட்கிறேன், எத்தனை பேர் இந்த திருச்சபையில நீதிமான்களா இருக்கிறீங்க? கைகளை உயர்த்தி நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இந்த திருச்சபையில ஆமென் பிள்ளைகளாக இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான பெரிய ஆசீர்வாதம். இதுதான் நம்ம பெரிய ஆசீர்வாதம். பவுல் எதுல திருப்தி அடைகிறார் என்றால், கவனிங்க, அவரால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். என் வாழ்நாள் முழுவதும் படிச்சேன், பட்டம் பெற்றேன், பணங்களை சம்பாதிச்சேன், பெயரை சம்பாதிச்சேன், புகழை சம்பாதிச்சேன். இந்த உலகத்துல மாம்சத்துல ஒரு மனிதன் எட்ட முடிகிற அந்த உயரத்தை நான் அடைஞ்சேன். ஆனா இது எதனால வராத திருப்திய நான் ஆண்டவரிடத்துல பெற்றுக்கொண்டேன். என்ன தெரியுமா? ஒன்று, அவருக்குள் இருக்கிறேன் என்பதில் திருப்தி. இரண்டாவது, அவரால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன் என்பதில் திருப்தி. நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்ல நல்ல உற்சாகமா ஹல்லேலூயா சத்தமரலில சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கீங்களா? இப்ப மனசுக்குள்ள உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஏன்னா அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம அடுத்ததுக்கு நான் போக விரும்பல. ஏன்னா இப்ப நான் பாவம் செய்யறேனே, பாஸ்டர் என்ன நீதிமான்னு சொல்லி நிறுத்திட்டீங்க, என்ன பிள்ளைன்னு வேற சொல்லிட்டீங்க. ஆனா இப்போ நான் பாவம் செய்யறேன்ல, அதனாலதான் என்ன கையை தூக்கிட்டேன் அப்படிங்கிறீங்களா? இன்னைக்கு காலையில கூட நான் கோவப்பட்டுட்டேன், இன்னைக்கு கூட ஒரு பொய்யை சொல்லிட்டேன், இன்னைக்கு கூட ஒரு பெருமை எனக்குள்ள வந்துட்டு போச்சு, அதனாலதான் என்னால நீதிமான்
அப்படின்னு சொல்லி கையை தூக்க முடியலன்னு நீங்க தூக்காம விட்டீங்களா எனக்கு தெரியல. அப்ப இப்போ என் லைஃப்ல சின்ன சின்ன பாவங்களை நான் செஞ்சிடறேனே, கவனிங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு காலேஜுக்கு போறீங்க, அந்த காலேஜில் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க? பட்டம் கொடுப்பாங்க. 5 வருஷம் மெடிக்கல் காலேஜ் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் MBBS பட்டம் கொடுப்பாங்க. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு நீதிமான் என்கிற நிலையை படிப்பு ஆரம்பிக்கும் பொழுதே கொடுத்துட்டாரு. எப்ப கொடுத்துட்டாரு? படிப்பு ஆரம்பிக்கும் போது கொடுத்துட்டு என்ன சொல்றான்னா, நேத்து வரைக்கும் பாவியாக இருந்த நீ இப்ப யாரு? நீதிமான். ஆகவே இனிமேலும் உன்னுடைய நடக்கைகளை நீ எப்படி நட? நீதிமானா நடங்கிறார். ஒரு அல்லிலே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லிலே சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றது புரியுதா? நீ நீதிமான் என்று அழைக்கப்படுகிறாய். ஆண்டவருக்கு தெரியும் உன்கிட்ட குறை இருக்குன்னு. ஆண்டவருக்கு தெரியும் நீ பலவீனமானவன். ஆண்டவருக்கு தெரியும் உன்கிட்ட பிரச்சனை இருக்குன்னு. ஆண்டவருக்கு தெரியும் நீ விழுந்து போவேன்னு. ஒரு அல்லிலே சொல்லுங்க பார்க்கலாம். அடிக்கடி நீ அவன் தடுமாறுகிற என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் முதல்ல உன்னை என்ன அழைக்கிறாரு? நீதிமான் என்று அழைச்சிட்டு, உன்னை நீதிமான் அழைச்சிட்டே, ஆகவே நீதியா நீ என்ன செய்ய? நடக்க பழகுன்னு சொல்றாரு. ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்களேன் ஒரு அல்லையிலயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒண்ணு இல்ல, டாக்டருக்கே படிக்காம டாக்டர்னு சொல்லி ஒரு ஸ்டெத்தஸ்கோப்பை மாட்டி விட்டா நான் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? பழகணும். பழகணும்ல, அந்த ஸ்டெத்தஸ்கோப்பை வச்சு பழகணும், இன்ஜெக்ஷன் எடுத்து போட்டு பழகணும். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. டாக்டரா நடக்க பழகணும். பழக 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 நீ ஒரு நாள் டாக்டரா மாறிடுவ. அதே மாதிரிதான் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய நீதியின்படி நீ நடக்க நடக்க, நீ அல்ல, உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உன் கால்கள் இடரும் பொழுது, நீ தவறு செய்ய நினைக்கும் பொழுது, பாவம் உன்னை மேற்கொள்ள தூண்டும் பொழுது, உள்ள இருந்து பரிசுத்த ஆவியானவர் உன்னை பலப்படுத்தி அந்த நீதியின் கிரியைகள்ல உன்னை நடக்க பழக 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 பழக, இதுதான் பரிசுத்தமாக்குதல்னு சொல்றோம். எல்லாரும் சொல்லுங்க, என்ன சொல்றோம்? சத்தமா சொல்லுங்க, என்ன சொல்றோம்? பரிசுத்தமாக்க. நல்லா கவனிங்க. மன்னிக்கப்படுவது என்பது ஒன் டைம் ஈவென்ட், ஒரு நாள் நடக்கிறது. நீதிமானாக்கப்படுதல் என்பது ஒரு நாள்ல நடக்கிறது. புத்திர சுவிகாரத்தை பெறுவது என்பது ஒரு நாள்ல நடக்கிறது. இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டீரோ, அன்றைக்கு நீங்கள் மன்னிக்கப்பட்டீங்க, அன்னைக்கு நீங்க நீதிமானாக்கப்பட்டீங்க, அன்னைக்கு நீங்க புத்திர சுவிகாரம் ஆனீங்க. ஆனால் பரிசுத்தமாக்கப்படுதல் என்பது நீதிவான் என்கிற நிலையிலிருந்து ஒவ்வொரு நாளும் நான் நடக்க பழக 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 நான் பரிசுத்தமாகி இயேசுவை போல மாறுறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் இந்த வேளையில நின்று பிரசங்கிக்கும் பொழுது பர்ஃபெக்ட் ஆனவனா, பரிசுத்தமாக்கப்பட்டவனா, பூரண பரிசுத்த நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன் இல்ல. ஆனா எனக்கு தெரியும் நான் நீதிமான் என்கிற நிலையிலிருந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளை என்கிற நிலையிலிருந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். கர்த்தர் என்னை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். கடந்த வருஷத்துக்கு வந்தது போல வரல. ஒரு நிலையில சொல்லுங்க பார்க்கலாம். போன வருஷம் 2023 ஜனவரி மாசம் விரிவிலையில கிருபான சபையில நான் பிரசங்கத்தை கொடுத்த அந்த ஜான்றுவன் இன்னைக்கு இல்ல. போன வருஷத்திலிருந்து இந்த வருஷம் இன்னும் ஆமென் ஸ்தோத்திரம் வளர்ந்து பரிசுத்தமாக்கப்பட்டவனா, வளர்க்கப்பட்டவனா, இன்னும் இயேசுவை போல மறுரூபமாக்கப்பட்டவனா நின்று இந்த 2024வது ஆண்டு இந்த 4வது மாசம் உங்க நடுவில் இருந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். சத்தமுறையில சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமுறையில சொல்லுங்க பார்க்கலாம். மறுபடியும் சொல்லுகிறேன், மன்னிப்பு என்பது ஒன் டைம் ஈவென்ட். ஆமென். நீதிமானாக்கப்படுவது என்பது ஒன் டைம் ஈவென்ட். ஆமென். புத்திர சுவிகாரம் என்பது ஒன் டைம் ஈவென்ட். பரிசுத்தமாக்கப்படுதல் என்பது ஒவ்வொரு நாளும் நடக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக பரிசுத்தமாக்கப்படுகிறது ஒவ்வொரு நாளும் நடக்கிறதுனால ஆண்டவர் உங்களை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். ஈவன் இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் கூட கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களை பரிசுத்தமாக்கிட்டே இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா இல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அவர் வரும்பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை நான் தரிசிக்க போகிறேன். நீங்க தரிசிக்க போறீங்களா? தரிசிக்க போறீங்களா? நீங்க பாவிகளா நீதிமான்களா? ஆண்டவர்ட்ட பெற்ற மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னது? அவர் எனக்கு கொடுத்த நீதி. இதுல தான் நம்ம திருப்தி அடையணும். இதுல தான் திருப்தி அடையணும். அம்மா மொபைல் போன்ஸ்ல இல்லப்பா,
உலக பிரகாரமான காரியங்கள் அனுபவிக்கிறது இல்லம்மா. ஆமென். பணங்கள் அல்லம்மா, புகழ் அல்ல, பெயர்கள் அல்ல, மிகப்பெரிய ஊழியத்தை செய்கிறன்றதில் அல்ல, மிகப்பெரிய ஊழியக்காரன் என்கிற பெயர் பெற்றதுனால் அல்ல, இல்லை, அவருக்குள் காணப்படுகிறேன் என்பதிலேயும் அவரால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். இன்ஃபேக்ட் அவர் என்னை நீதிமான் ஆக்கியிருக்கிறார் என்பதில் தான் எனக்கு பெரிய திருப்தி அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் உங்களோட பேசுறாரா? பேசினார்னா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப எளிய சத்தியம் தான், ரொம்ப எளிய சத்தியம் தான். இதுதான் உங்களை திருப்திப்படுத்தணும். இதுக்காக தான் நீங்க ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஓடி வரணும். ஆண்டவரே, உங்களால நான் என்ன செய்யணும்? திருப்தி அடைய வேண்டும். கரங்களை உயர்த்தி வழியிலே சொல்லுங்க பார்க்கலாம். வாசிங்க 10வது வசனத்தை, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3:10 எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளே ஆகி எப்படியாயிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்புவதற்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 3வது பவுல் என்ன சொல்றாருன்னா, அவரை போல மாறுதல திருப்தி. சத்தமா சொல்லுங்க, அவரை போல satisfied to be made like him. அவரை போல மாறுறதுல ஒரு திருப்தி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லது அவரை அறிவதில் ஒரு திருப்தி, அவர் அறியறதுல ஒரு திருப்தி. கவனிங்க, பவுல் எந்த அளவுக்கு ஆண்டவர் அறிய ஆசைப்பட்டாரமா? நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவர் அறிய ஆசைப்படுறீங்க எனக்கு தெரியல. பவுல் எந்த அளவுக்கு ஆண்டவர் அறிய ஆசைப்பட்டார்னா, அவர் சிலுவையில் வாங்கினார் பாருங்க அடி, அந்த அடியினுடைய வலியை தான் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டாராம். சத்தமா சொல்லுங்க, எந்த வலிய? இருக்கீங்களா? இருக்கீங்களா? பவுலுக்கு எதுல திருப்தி? அவரை அறிய வேண்டும் என்பதில் திருப்தி. எந்த அளவுக்கு அவரை அறிய வேண்டும் என்று பவுல் ஆசைப்பட்டார்னா, பாருங்க, ரட்சிப்போடு பவுல் நிறுத்திக் கொள்ளவில்லை, நீதிமானா மாறுறதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை. எந்த அளவுக்கு தேவனை அறிய வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டார்னா, சிலுவையில் எனக்காக அவர் பட்ட அடிகள்ல கொஞ்சமாகிலும் நான் என்ன செய்யணும்? அடைய வேண்டும். அந்த வழியில கொஞ்சமாகிலும் நான் சகிக்க வேண்டும். அந்த அளவுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய பாடுகளில் ஐக்கியப்பட வேண்டும் என்கிற அந்த அறிதல், அந்த அறிவை பெற வேண்டும் என்று பவுலோட ஆசை இருந்துச்சு. உங்களுக்குள்ள அந்த ஆர்வம் இருக்கா? நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? எத்தனை பேர் ஆண்டவருக்காக அடிவாங்க ஆசையா இருக்கீங்க? ஒரே ஒரு பிரதர் தான் கை தூக்கி இருக்காரு. பாட்டு மட்டும் பாடுவோம், இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி அறியணும்பா 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 அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா பவுல் எந்த அளவுக்கு ஆண்டவரை அறிய வேண்டும் என்று ஆசைப்பட்டார்னு பைபிள் சொல்லுகிறதுனா, அவருடைய பாடுகளில் ஐக்கியப்பட வேண்டும் ஆசைப்பட்டார். அதனால பவுல் ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை கல்லெறி உண்டிருக்கிறார். கல்லெறி உண்ட பொழுதெல்லாம் பவுல் திரும்ப வீட்டுக்கு வரல. ஒரு பட்டணத்தில் போய் சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது ஒரு பாடு வந்துச்சுன்னா, ஆமீன், ஒரு வேதனை வந்துச்சுன்னா, ஒரு உபத்திரம் வந்துச்சுன்னா, அந்த பட்டணத்தில் பவுலை கல்லெறிஞ்சாங்கன்னா பவுல் உடனே வீட்டுக்கு திரும்பி ஓடியாந்துட மாட்டார். அடுத்த பட்டணத்தில் போய் என்ன செய்வோம்? சுவிசேஷத்தை சொல்ல போவோம்னு பவுல் ஆசைப்பட்டார். காரணம் என்ன தெரியுமா? எந்த அளவுக்கு தேவனை அறிய வேண்டும் என்கிற ஆசை அவருக்குள்ள இருந்துச்சுன்னா, அவர் பட்ட வலியில கொஞ்சமாவது நான் என்ன செய்யணும்? சகிக்கணுமே, அந்த வலியை நான் உணரணுமே, அந்த வலி எப்படிதான் இருக்குன்னு என்ன செய்யணும்? பார்க்கணுமேன்ற அளவுக்கு பவுல் ஆண்டவரை அறிய ஆசைப்பட்டதுல அவருக்கு ஒரு திருப்தி, அவருக்கு ஒரு திருப்தி. பிரியமான தேவனுடைய, இதுதான் உண்மையான சாட்டிஸ்பாக்சன். கொஞ்ச நேரம் வந்து ஆண்டுடைய சமூகத்திலிருந்து ஒரு பிரசங்கத்தை கேட்டு வர்றதுனால திருப்தி அல்ல. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் வந்து கொஞ்ச நேரம் பாட்டு பாடி ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசிட்டு போறதுனால ஒரு திருப்தி அல்ல. ஆண்டவரே, உமக்காக சுவிசேஷம் சொல்லும் பொழுது பாடுகள் அனுபவிக்கணும். நீர் அடைந்த அந்த வலிய, அந்த வேதனையை நானும் இந்த பிசிக்கல், இந்த சரீரத்தில்
இந்த மாம்ச சரீரத்தில் நான் அனுபவிக்க ஆசைப்படுறேன். அந்த அளவுக்கு என்ன செய்றேன்? அறிய ஆசைப்படுறேன். பாடுகள்ல மட்டும் இல்ல, உம்முடைய உயிர் தெழுதல்ல அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? பங்கு கிடைக்கும்ன்ற அளவுக்கு உம்மை அறிய ஆசைப்படுறேன்னு பவுல் என்ன செய்யறார்? ஏங்குகிறார்னா அதுதான் பவுலுக்கு என்ன செஞ்சுச்சு? திருப்தியை கொண்டு வந்துச்சு. கரங்களை உயர்த்துறையில சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமுறையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர்களோடு பேசுறாரா? கவனிங்க, இதெல்லாம் பவுல் எங்கிருந்து பேசிட்டு இருக்காரு தெரியுமா? அவர் வீட்டில இருந்து எழுதல. இந்த காரியத்தை இன்னும் நான் திருப்தி அடையல, என் வாழ்க்கையில் எல்லா புகழையும் பெற்றிருக்கிறேன், எல்லா புகழையும் பெற்றிருக்கிறேன், ஆனால் இன்னும் நான் அடைய வேண்டிய ஒரு திருப்தி உண்டு. ஒன்று, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று காணப்பட வேண்டும். இரண்டாவது, அவரால் நீதிமானாக மாற்றப்பட்டு அவருடைய பிள்ளையாயிருக்கிறது என்ற திருப்தி. மூணாவது, இன்னும் அவருடைய பாடுகளில் ஐக்கியத்தை, அவரை அறிகிற அந்த அறிவில் நான் வளர வேண்டும் என்று. இதெல்லாம் பவுல் எங்கிருந்து எழுதுறாரு தெரியுமா? ஜெயிலில் இருந்து எழுதுறாரு. சொல்லுங்க, எங்கிருந்து எழுதுறாரு? ரோம்ல இருக்கக்கூடிய ஜெயிலில் இருந்து எழுதுறாரு. இன்னும் கொஞ்ச நாள் அவருடைய தலை என்ன செய்ய போறாங்க? எடுக்க போறாங்க. கொஞ்ச நாள் அவர் மரிக்க போகிறார். இன்னும் இந்த சிறையை விட்டு அவர் என்ன செய்ய போறதில்ல, வெளியே வரப்போறதில்ல, அவ்வளவுதான். இன்னும் பவுல் இஸ் நாட் கோயிங் டு கம் அவுட் ஆஃப் தி பிரிசன். அவர் சிறையை விட்டு வெளியே வரப்போறதில்ல, முடிஞ்சு போச்சு. அவருக்கே தெரியும், என் வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சு, சீக்கிரமா என் ஆண்டவருக்காக நான் இரத்த சாட்சியாய் மரிக்க போகிறேன் அப்படின்னு அறிந்த பவுல் சொல்லுகிறாரு, இன்னும் அவர் அறியணும், இன்னும் அறியணும். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை இன்னைக்கு தான் நம்முடைய மரணம் அப்படின்னா நம்ம இன்னும் ஆண்டவர் அறியணும், இன்னும் ஆண்டவர் அறியணும் அப்படின்னா தோணும். நம்ம கவலைகள், நம்முடைய குடும்பத்தினுடைய கவலைகள், நம்முடைய பிள்ளைகள் என்ன செட்டில் பண்ணிட்டு போறது, இதை பத்தி தான் நான் பேசிக் கொண்டிருப்போம். ஆனா பவுலோ அவனுக்கு நல்லா தெரியும், இந்த சிறையை விட்டு நான் என்ன செய்ய போறதில்ல, வெளியே வரப்போறது. பட் ஸ்டில் எனக்கு எது திருப்தினா, நான் அவரை போல மாற வேண்டாம், அவரை இன்னும் என்ன செய்யணும், அறியணும். அதுல சாட்டிஸ்பாக்சன், அதுல திருப்தி. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமுறையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு தான் வாசிப்போம் எல்லாரும் சேர்ந்து. 11:12 வாசிக்க பார்க்கலாம். 11:12 அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். சத்தமா, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி சொல்லுங்க. ஆசையா? சத்தமா சொல்லுங்க, ஆசையா? நாலாவது பவுல் என்ன சொல்றாருன்னா, அவரை திருப்திப்படுத்துறதுல திருப்தி. எல்லாம் சொல்லுங்க, அவரை சொல்லுங்க, அவரை. இதுக்கு மேல பவுலால் அவரை திருப்திப்படுத்த முடியுமா? சிறையை விட்டு வெளியே போறது இல்ல, இனி எந்த சர்ச்சையும் பவுல் ஸ்தாபிக்க போறது கிடையாது, இனி எந்த ஊழியம் பவுலுக்கு இல்ல. அவருக்கு இருக்கிற ஒரே ஊழியம் எதுதான்? சிறையில் உட்கார்ந்து கடிதம் எழுதுகிற ஒரே ஊழியம் தான். ஆனாலும் பவுல் சொல்லுகிறான், எனக்கு திருப்தி என்ன தெரியுமா? அடைந்தாயிற்று, முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் நான் என்ன செய்றேன்? கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை தொடரும்படி நான் என்ன செய்றேன்? ஆசையா. இது நாளைக்கு சாயந்தரம் பார்க்க போறோம். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் என்று. இன்னும் அவருக்காக ஏதாவது என்னால செய்ய முடியுமான்னு ஜெயிலுக்குள்ள இருந்து பார்க்கறாங்கிறாரு. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் அவருக்காக ஏதாவது செய்ய முடியுமா? அவனுக்கு நல்லா தெரியும், நான் சாக போறேனே. இன்னும் சில நாட்கள் அவனுடைய தலைய சிறைச்சேதம் பண்ண போகிறார்கள் என்று பவுலுக்கு தெரியும். இனிமேல் இந்த சிறைச்சாலையினுடைய கதவுகள் அவனுக்கு திறக்கப்படாதுன்னு பவுலுக்கு நல்லா தெரியும். ஆனாலும் பவுல் சொல்லார், நான் அடைந்தாயிட்டு என்ன செய்யல, நினைக்கல, முற்றிலும் தேறினவனானே நினைக்கல, திருப்தி அடைஞ்சிட்டேன் நான் நினைக்கல. எதற்காக என்னை கிறிஸ்து பிடித்தாரோ அதை பிடித்துக் கொள்ளும் என்ன செய்றேன்? ஆசையாய் தொடர்கிறேன்னு எங்க உட்கார்ந்து எழுதுறாரு? ஜெயிலுக்குள்ள எழுதினாருன்னா எனக்கு புரியல இதுக்கு மேல அவர் எங்க தொடர போறாருன்னு. ஆனாலும் திருப்தி எதுலன்னா, அவருக்கு ஏதாவது செய்யணும், அவருக்கு ஏதாவது செய்யணும், அதுலதான் திருப்தி. அருமையான கன்வென்ஷன் கூட்டத்தினுடைய முதல் நாள்ல மாலையில உட்கார்ந்துருக்கீங்களே, எதை தேடி உட்கார்ந்தீங்க? எதை எதிர்பார்த்து வந்தீங்க?
பாஸ்டர் ஜான் ரூபன் ஒருத்தர் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிறார். மேபி என் செய்தி நீங்கள் முன்னாடியே கேட்டிருக்கலாம். அம்மாவெல்லாம் நான் பார்த்துருக்கேன், கிருபாசனத்தில் நிறைய பேசியிருக்கேன். ஆமென். எனக்கு பெரிய பயம் என்னன்னா, எதையாவது பேசுறதையே திரும்ப பேசிடக்கூடாது. அந்த அளவுக்கு கிருபாசனத்தில் பேசியாச்சு. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த மாவட்டத்தில் ஏன்னா எதை பேசுனேன்னு எனக்கு என்ன இல்லை, ஞாபகம் இல்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை பாஸ்டர் தான் கேட்கணும். ஆமென். சோதனை இவங்க எல்லாருமே நிறைய பார்த்துருக்காங்க. கவனிங்க, எதை எதிர்பார்த்து, என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷனை எதிர்பார்த்து நீங்க வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த மாலை வேளையில் கர்த்தர் எனக்கு சொல்லி அனுப்பின வார்த்தையை சிம்பிளா உங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப ஆழமாவே எனக்கு பேச தெரியும். ஆனால் இந்த மாலை வேளையில் எதை கேட்டுட்டு எதை வாங்கிட்டு திருப்தி அடைஞ்சு போகணும்னு நினைக்க வந்தீங்களோ, உங்களுக்கு கர்த்தர் சொல்றார். பவுலை கொண்டு வந்து நிறுத்தி சொல்றாரு, எம்மா நீங்களும் நானும் பார்க்காத அடையாத உயரத்தை பார்த்தவன் யாரு? பவுல். அந்த பவுல் சொல்றான், இதெல்லாம் எனக்கு என்ன கொடுக்கல, திருப்தி கொடுக்கல. கடைசியில நீ ஆச்சரியப்படுத்தினது தெரியுமா? நியாயப்பிரமாணத்தினுடைய நீதியினால கூட நான் குற்றம் சாட்டப்படாத அளவுக்கு பர்ஃபெக்டான வாழ்க்கையை நான் வாழ்ந்தது கூட எனக்கு என்ன கொடுக்கல, திருப்தி கொடுக்கல. நம்ம பாஷையில் சொல்ல போனா ஒரு பர்ஃபெக்டான பெண்டிகாஸ்டல் கிறிஸ்தவனை நான் என்ன செஞ்சிட்டேன், வாழ்ந்துட்டேன்னு சொல்றதுல கூட எனக்கு என்ன இல்லை, திருப்தி இல்லை. எனக்கு எது திருப்தி தெரியுமா? எது எனக்கு வேணும்னா, ஒன்று, என்னை பார்த்து எல்லாரும் சொல்லணும், இவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான். இவன் முகத்தை பார்த்தாலே இவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான் என்று காணப்படுகிறதுல திருப்தி. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கூட்டத்துடைய முதல் நாள் உங்கள்ட்ட பார்த்து கேட்கிறேன், அன்பு சகோதரி சகோதரியே, உன் கணவன் உன்னை பார்த்து நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான்னு சொல்ல முடியுமாம்மா? சகோதரனே, உன் மனைவி உன்னை பார்த்து நீ கிறிஸ்துவுக்குள் காணப்படுகிறவன்னு சொல்ல முடியுமா? பெற்றோர்களுடைய உங்களுடைய பிள்ளைங்க உங்களை பார்த்து எங்க அப்பா அம்மா கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்கள் என்று ஆமென் உன் பிள்ளை உன்னை குறித்து சாட்சி கொடுக்க முடியுமா? பாஸ்டர்ஸ் கூட நான் கேட்கிறேன், நம்முடைய விசுவாசிகள் நம்மளை பார்த்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார் என்று நம்மளை குறித்து சாட்சி கொடுக்க முடியுமா? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது என்னன்னா, உன் வாழ்க்கை அப்படியே கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற, இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கையாய் இருக்கிறது என்று ஆமென் உன்னை குறித்து சொல்ல முடியும்னா நீ திருப்தியோட போகலாம். நீ திருப்தியோட போகலாம். இன்னைக்கு கூட கண்ணை மூடலாம். இல்லன்னா நீ எவ்வளவு பணம் படைச்சவனா இருந்தாலும் சரி, நீ எவ்வளவு படிச்சவனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஊழியம் செய்யறவனா இருந்தாலும் சரி, நீ கிறிஸ்துவுக்குள் காணப்படுகிறேன் என்கிற பெயரை இன்னும் எடுக்கலன்னா, ஜனங்கள் உன்னில கிறிஸ்துவை பார்க்காவிட்டால் வாழுகிறத வீணுன்றேன். வாழ்றத வீணு. அது அர்த்தமற்ற கிறிஸ்தவ வாழ்க்கை. இதுதான் நம்மளை திருப்திப்படுத்தணும். இந்த வாழ்க்கைக்காக எதையும் தூக்கி தூர எறிய தயாராருங்க. பவுல் தான் சொல்றார், இதுக்காகத்தான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்று எண்ணுகிறேன் சொல்றார். எதுக்காக? இதுக்காக I want to be known that I am in Christ. கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேன் என்று மற்றவர்கள் சொல்லணும்னா, ஆமென், ஒரு விஷயம் என்ன எடற பண்ணுதுன்னா அதை நான் தூக்கி தூர எறிகிறேன். நான் கிறிஸ்துவுக்குள் காணப்படாததற்கு காரணம் என் மொபைல் போனா, என் டெலிவிஷனா, ஆமென், என் நண்பனா, அந்த உறவா, தூக்கி தூர எறி. ஒரு படிப்பா இருக்கட்டும், அந்தஸ்தா இருக்கட்டும், நீ பெருமை பாராட்டுகிற எதுவா இருக்கட்டும், அது உன்னை கிறிஸ்துவை போல மாற்ற போறது கிடையாது. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரோடு பேசுறாரா? கிறிஸ்துவுக்குள் காணப்படுகிறவனாய் இருப்பதற்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று, குப்பை என்று என்ன செய்கிறேன், கருதுகிறேன் சொல்றார். ஒரு அல்லிலே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமுறையிலே சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவினால் உண்டாகிற நீதிக்கு முன்னாடி பணம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. கிறிஸ்துவினால் உண்டாகிற நீதிக்கு முன்னாடி புகழ் ஒரு பெரிய விஷயம் இல்ல. கிறிஸ்துவுக்கு முன்னாடி நீதினால பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற கோடிக்கணக்கான பணம் ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. அதனாலதான் எனக்கு திருப்தி. ஒரு அல்லிலே சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதா உங்களுக்கு? இந்த திருப்தி வந்துருச்சுன்னா உங்க சரீரத்தில் இருக்கிற பலவீனை பத்தி நீங்க கவலைப்பட மாட்டீங்க. இந்த திருப்தி வந்துருச்சுன்னா உங்க கையில் இருக்கிற கடனை பத்தி நீங்க கவலைப்பட மாட்டீங்க.
இந்த திருப்தி வந்துருச்சுன்னா எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேன், கிறிஸ்துவை நான் அறிகிறேன். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கிறிஸ்துவை நான் திருப்திப்படுத்தி கொண்டிருக்கிறேன், இதுதான் எனக்கு திருப்தி. ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.